ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கி நல்லா உரித்து அதை கழுவி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வேக வச்சுருங்க. நம்ம நண்டு குழம்பு வைக்கும்போது எப்போயுமே நண்டை கழுவின உடனே அதை அடுப்பில் வச்சிடணும். ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். சோம்பு போட்டாச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சிடும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துடலாம். ரொம்பலாம் வதங்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நண்டை அதோடு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிடணும். 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம். சிக்கன் 65 மசாலா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். அப்படியே நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நண்டு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் அதோடு சேர்த்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1/4 டம்ளர் தண்ணியே போதும். அப்படியே ஒன்றா பிரட்டி விட்டுருவோம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதற்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். சாப்பாடில் அப்படியே பிரட்டி, சோறில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். நல்லா தண்ணிலாம் வற்றிடுச்சு. சூப்பரான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.